டாக்டர், எங்க அப்பாவுக்கு இருக்கிற பிரெயின் அனியூரிசத்துக்கு காயிலிங் பண்ணலாமா இல்ல கிளிப்பிங் பண்ணலாமா? இது ஒரு காமனா கேட்கப்படுற ஒரு கேள்வி. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம். நான் உங்க டாக்டர் அர்ஜுன் லோகேஷ், நியூரோ அண்ட் வாஸ்குலர் இன்டர்வென்ஷனிஸ்ட், மியாட் ஹாஸ்பிட்டல், சென்னை. பிரெயின் அனியூரிசம்னா என்ன? பிரெயின் அனியூரிசம்னா உங்க மூளைக்கு போற ஒரு ரத்த குழாயில ஒரு வீக்கம் மாதிரி ஏற்படுறது தான் அனியூரிசம். இந்த அனியூரிசமே வளர்ந்து பிரெயின்குள்ளார அது பர்ஸ்ட் ஆச்சுன்னா அதனால ஏற்படுற ப்ளீடிங், கொல்ற அளவுக்கு ப்ளீடிங் ஏற்படலாம். இந்த பிரெயின் அனியூரிசத்துக்கான அறிகுறிகள் என்னென்ன? உயிர் போற அளவுக்கு தலைவலி ஏற்படலாம். அதாவது worst headache of your lifetime னு டிபிக்கலா சொல்லப்படும். அது இல்லாம பேஷண்ட்ஸ்க்கு வாந்தி ஏற்படலாம், மயக்கம் ஏற்படலாம், தலை சுத்தல் ஏற்படலாம். சில டைம்ஸ் பிளரிங் ஆஃப் விஷன், அதாவது பார்வை மங்கலாவதும் ஏற்படலாம். இது என்ன எக்ஸ்டெண்டுக்கு போகும்னா பிளைண்ட்னஸ் கூட காஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரெயின் அனியூரிசத்துக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து கிளிப்பிங்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து காயிலிங்னு சொல்லுவோம். கிளிப்பிங்னா என்னன்னா, பிரெயின் அனியூரிசத்துக்கு ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கிளிப்பிங். மண்டை ஓட்டில் ஒரு இன்சிஷன் மாதிரி போட்டு மண்டை ஓட்டில் இருக்கிற, அதாவது ஸ்கல்போனில் இருக்கிற ஒரு பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு சர்ஜிக்கலாக, அப்புறம் பிரெயின் எல்லாம் ரெட்ராக்ட் பண்ணிட்டு இந்த அனியூரிசம் இருக்கிற ரத்த குழாயை ரீச் பண்ணி அதில் இருக்கிற ஒரு கழுத்து பகுதியில் ஒரு கிளிப்பு மாதிரி பிளேஸ் பண்ணுறது தான். இந்த கிளிப்பு மாதிரி அனியூரிசத்தோட கழுத்து பகுதியில் பிளேஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அனியூரிசத்துக்குள்ளே இருக்கிற ரத்த ஓட்டம் போகாமல் அந்த அனியூரிசம் க்ளோஸ் ஆகிடும். இது ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இது பேர் தான் கிளிப்பிங்னு சொல்கிறோம். இன்னொரு ட்ரீட்மெண்ட் பேர் தான் காயிலிங். காயிலிங்ன்றது ஒரு மினிமலி இன்வேசிவ் எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட். அதாவது உங்கள் பாடியில் எந்த ஒரு கட்டோ இல்லை நைஃபோ யூஸ் பண்ணாமல் உங்கள் தொடையில் இருக்கிற கிராயின் பகுதி மூலமாக ஒரு சின்ன துளை மூலமாக கத்தீட்டர் வழியாக இந்த ரத்த குழாக்குள்ளார போயிட்டு இந்த அனியூரிசத்தை ரீச் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேர் தான் காயிலிங். ரத்த குழா வழியாக உள்ளார போயிட்டு கத்தீட்டர் வழியாக போட்டு நம்ம காயில்ஸ், அதாவது ஒரு மெட்டாலிக் மெஷ் மாதிரி இந்த அனியூரிசத்துக்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம். ஒன்ஸ் இந்த மெட்டாலிக் மெஷ் நம்ம உள்ளே பிளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த அனியூரிசம் அதுக்கப்புறம் ஃபில் ஆகாது. அதனால இந்த அனியூரிசம் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு முழுமையாகவே எல்லா சிம்டம்ஸும் குணமடைஞ்சிரும். அடுத்து கேட்கப்படுற கேள்வி என்னென்னா ரெக்கரன்ஸ் ரேட். அதாவது இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எவ்வளோ சான்ஸ் இந்த அனியூரிசம் திருப்பி லேட்டர் இன் லைஃப் வர்றதுக்கான வாய்ப்பு. ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்லப்படுறதுன்னா, கிளிப்பிங்கை விட காயிலிங்க்கு ஸ்லைட்லி ஹையர் ரெக்கரன்ஸ் ரேட்டுன்னு சொல்லப்படுது. பட் வித் த அட்வான்ஸ்ட் எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் சச் அஸ் ஃப்ளோ டைவர்ட்டர்ஸ் இல்லைனா ஸ்டென்ட் அசிஸ்டட் காயிலிங், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரெக்கரன்ஸ் ரேட்டு ஃபார் காயிலிங் ஆர் எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜரும் மிக மிக குறைவு தான். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காயிலிங் அண்ட் கிளிப்பிங்கில் எது பண்ணலாம் எங்கள் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது மாதிரி ஒரு பொதுவாக நம்ம சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க காயிலிங் பண்ணணுமா கிளிப்பிங் பண்ணணுமான்றது பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்தும், அது இல்லாமல் அந்த அனியூரிசத்தோட வகையை பொறுத்தும் உள்ளது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு அனியூரிசத்துக்கும் பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை தேர்வு செய்கிறோம். பட் இப்போ இருக்கிற அட்வான்சஸ் மூலமாக 90% ஆஃப் த அனியூரிசத்தை நம்ம எண்டோவாஸ்குலராக, அதாவது சர்ஜரி இல்லாமலே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். மிக 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 குறைவான கேசஸ்க்கு தான் நம்ம சர்ஜிக்கலாக ஓப்பன் பண்ணுற ஒரு தேவை ஏற்படலாம். டேக் ஹோம் பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு நோய்க்காக நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணாலும் சர்ஜரி இல்லாமல், கத்தியோ இல்லை நைஃபோ யூஸ் பண்ணாமல் ஒரு மினிமலி இன்வேசிவ் எண்டோவாஸ்குலர் வழி மூலமாக நம்ம அந்த நோயை குணப்படுத்த முடியுமான்ற ஒரு கேள்வியை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கட்டாயம் கேட்கணும். நன்றி.